ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 12ஆம் அத்தியாயம். உஷிரனா போன்ற நாடுகளை வென்ற பிரத்யும்னனின் வெற்றி மற்றும் அகஸ்திய முனிவரின் விசாரணையின் மீது அவர் தத்துவத்தை முன்வைத்தார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, தென்கடலில் நீராடிய பிறகு யாதவ மன்னர் பிரத்யும்னன் தனது படையுடன் உஷினார் நிலத்தை கைப்பற்ற புறப்பட்டார். அங்கு 1,000,000 கணக்கான அற்புதமான பசுக்கள் சுற்றி திரிந்து மேய்ந்தன. அவை மாடு மேய்க்கும் குழுக்களுடன் இருந்தனர். உஷினார் மக்கள் பால் அருந்துபவர்களாகவும் அழகான நிறத்துடனும் இருந்தனர். அவர்கள் பிரத்யும்னருக்கு பெண்ணை காணிக்கையாக அளித்தனர். அவரால் வணங்கப்பட்ட பின்னர் பிரத்யும்னன், அது வளமாக இருந்தது, போக்வதிபுரி அரவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது போல அது அரசர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜாம்பவதியின் அதிபதியான வீரமிக்க மன்னர் ஹேமங்கட விரைவில் பரிசுகளுடன் வந்தார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னரை வணங்கினார். அவரை கண்டு மகிழ்ந்த பிரத்யும்னன் காவி நிற தாமரை மலர்களால் ஆன மாலையை அவருக்கு கொடுத்தார். மேலும் 1000 இதழ்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக தாமரைகளையும் அவருக்கு வழங்கினார். அவர் தேவி ருக்மிணியின் மகனை தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து தனது படையுடன் வணங்கினார். பின்னர் மணாலை வணங்கிய பின்னர் வலிமைமிக்க யாதவ பிரபு ருக்மிணி, நந்தினா, குந்த மற்றும் தர்தா நாடுகளுக்கு சென்றார். சென்ற வழியில் சமீர் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். மலையாச்சலத்தில் சந்தனத்தை தொட்டார். ஸ்ரீகண்டம் மற்றும் கேதகி மலர்களின் நறுமணத்தால் நிறைந்த மலையாச்சலத்தில் ஒரு காலத்தில் கடலை அருந்திய அகஸ்திய முனிவரை கண்டார். ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் இருகரங்களையும் கூப்பி மகா முனிவரை வணங்கி தனது இலைகளில் நின்றார். முனிவர் அவரை மங்களகரமான ஆசைகளுடன் வரவேற்றார். பின்னர் ஸ்ரீ பிரத்யும்னர் வினவினார், பெரிய முனிவரே, இந்த உலகம் ஒரு புலப்படும் பொருள் என்பதால் பொய்யானது. அப்படியானால் அது எப்படி உண்மையாக இருக்கிறது? ஆன்மா பிரம்மத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் நித்தியமாக சுதந்திரமாக இருக்கிறது. அப்படியானால் அது எவ்வாறு குணங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது? இது எனது வினா. தயை கூர்ந்து இதை நன்றாக விளக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் அனைத்தும் அறிந்தவர், தெய்வீக பார்வை கொண்டவர், பிரம்மத்தை அறிந்தவர்களில் சிறந்தவர். அகஸ்திய முனிவர் கூறினார், ருக்மிணி நந்தரே, நீங்கள் மிகவும் பரிபூர்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனின் மைந்தனாவீர். ஆனாலும் நீங்கள் என்னை வினா எழுப்புகிறீர்கள். இந்த வினாவை எழுப்புவதானது வெறும் நகைச்சுவை. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அறிந்தவர். பகவானே, பகவான் ஸ்ரீஹரி மக்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படுவது போல் நீங்களும் மனிதர்களின் நலனுக்காக சுற்றி திரிவது போல. தண்ணீரில் காணப்படும் உண்மையான சூரியனின் பிரதிபலிப்பு பொய்யாக இருந்தாலும் உண்மையாக தோன்றுவது போல இயற்கை மற்றும் கடவுளின் பிரதிபலிப்பாக இருக்கும் இந்த புலப்படும் உலகம் அது உண்மையற்றதாக இருந்தாலும் உண்மையாக தோன்றுகிறது. கண்ணாடியில் ஒரு முகம், கயிற்றில் ஒரு பாம்பு மற்றும் மணல் அடையாளத்தில் தண்ணீர் தோன்றுவது போல இதை உணர்ந்த கடவுள் உடலின் சத்துவ குணங்களால் பிணைக்கப்பட்டதாக தோன்றுகிறார். இதயத்தின் கண்ணாடியில் உயிருள்ள வடிவத்தில் உண்மையில் பிரதிபலிப்பு மட்டுமே தெரியும். கண்ணாடியில் உள்ள முகம் பிணைக்கப்படாவிட்டாலும் பிணைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல் நித்தியமாக விடுதலை பெற்ற கடவுளின் சத்வாதி நல்லொழுக்க மனசாட்சியில் பிரதிபலிக்கப்படுவதன் மூலம் பிணைக்கப்பட்டதாக தெரிகிறது. அது அப்படி விழுகிறது. பிரத்யும்னன் கேட்டார், பிரம்மத்தை அறிந்தவர்களின் தலைவரே, உறுதியான பற்றின்மையை அடைந்த உடலமைந்த ஆன்மா ஒருபோதும் அடிமைத்தளத்தில் விழ முடியாத வழிமுறையை எனக்கு கூறுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பாகுபாட்டில் அடைக்கலம் புகுந்து நித்திய பிரம்மத்தை வழிபடுபவர் உலகத்தை மன உறுதியுடன் மனதின் தீர்மானத்தால் மட்டுமே வெளிப்படும் நிலை கருதி உயர்ந்த நிலையை அடைகிறார். அரசரே, கடவுள் ஒருபோதும் பிறப்பு, இறப்பு, துக்கம், மாயை, குழந்தை பருவம், இளமை, முதுமை, அகங்காரம், போதை, நோய், பயம், மகிழ்ச்சி, துக்கம், பசி, ஆர்வம், மனக்கவலை மற்றும்
பயம் ஆகியவற்றை அடைவதில்லை. ஏனென்றால் அவர் நீரின் இயக்கம் இல்லாமல் உருவமற்றது, எல்லா வகையிலும் அகங்காரமற்றது, வடிவத்தில் தூய்மையானது, நல்லொழுக்கங்களின் தங்குமிடம், கடவுள் தானே தூய்மையானவர் மற்றும் தன்னை காண்பவர். இந்த உயிரினம் உயர்ந்த முழுமையான உண்மையை, உயர்ந்த ஆன்மாவை அறிந்து மகிழ்ச்சியுடன் அலைய வேண்டும். அவரை பெரிய முனிவர்கள் எப்போதும் பரிபூரணமாகவும் அறிவு நிறைந்தவராகவும் அறிந்திருக்கிறார்கள். இந்த உலகம் ஒருபோதும் காணாதது, ஒருபோதும் அறியாது. இந்த உலகம் உறக்கம் கொள்ளும்போது கூட விழித்தெழும் ஒரு பார்ப்பான் எல்லாவற்றையும் பார்க்கிறான். பல்வேறு வண்ணங்களை கொண்ட ஒரு படிக ரத்தினம் ஒருபோதும் எடுக்கப்படாதது போல, வானம் அறைகளாலும் நெருப்பு மரத்தாலும் காற்று ஊதப்பட்ட தூசியாலும் மூடப்படாதது போல, பிரம்மம் ஒருபோதும் குணங்களால் மூடப்படாதது போல, குணாதிசயங்களால் வெளிப்பாட்டால் வெளிப்படுத்தப்படும் ஒளியால் மற்றும் நெய்யாண்டி அர்த்தத்தால் ஒருபோதும் அறிவுக்கு உட்பட்டது அல்ல என்பதை உலகியல் வாக்கியங்களால் எவ்வாறு அறிய இயலும்? அந்த ஆழ்நிலை சுயத்திற்கு வணக்கம். சிலர் இந்த கடவுளை கர்மா மற்றும் மற்றவர்கள் காலம் என்றும் அழைக்கிறார்கள். மற்ற அறிஞர்கள் இதை கர்த்தா என்றும், யோகா மற்றும் மற்ற சிந்தனையாளர்கள் இதை சாங்கியா என்றும் பிரம்மா என்றும் அழைக்கிறார்கள். சிலர் கடவுள் என்றும் வாசுதேவன் என்றும் கூறுகிறார்கள். நேரடி அனுமானம் மற்றும் சுய அனுபவத்தால் அந்த உயர்ந்த மனிதனின் இயல்பை கருத்தில் கொண்டு இந்த உலகத்தில் பற்றுதல் இல்லாமல் நடக்கவும், நீரில் பிரதிபலிக்கவும், மரங்கள் அமைதியற்றதாக இருக்கும் போது அமைதியற்றதாக தோன்றுவது போலவும், விழிகள் சுழலும் போது பூமி அமைதியற்றதாக தோன்றுவது போலவும், குணங்களின் சுழற்சியால் மனம் குழப்பமடையும் போதும் அதில் உள்ள ஆன்மா குழம்புகிறது. இது இப்போது வருகிறது. அரசே, நெருப்பு சக்கரம் கையால் திரும்பும் போது வட்டமாக சுழல்வது போல, அறியாமையால் மயங்கி, குணங்களால் மயங்கி, அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் செய்பவன், இது என்னுடையது, அது உன்னுடையது, இது நீ, இது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சோகமாக இருக்கிறேன் என்று கூறவும் நம்பவும் தொடங்குகிறான். சத்வ, ரஜஸ் மற்றும் தமஸ் இந்த மூன்றும் இயற்கையின் குணங்கள். ஆன்மாவில் அல்ல. ஒரு துணி பருத்தியால் ஊடுருவுவது போல இந்த உலகம் முழுவதும் இந்த குணங்களால் ஊடுருவுகிறது. சத்வகுணத்தில் அமைந்துள்ள உயிரினங்கள் மேல் நோக்கி ஏறுகின்றன. ரஜோகுணம் உலகில் உள்ள உயிரினங்கள் இடைநிலை மண்டலங்களில் வாழ்கின்றன. மேலும் தமோகுணத்தின் உள்ள உயிரினங்கள் கீழ் நோக்கி நரகத்திற்கு இறங்குகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குமாரர் இருளில் வைக்கப்படும் ஒரு கயிற்றை பாம்பாக கருதுவது போலவும், தூரத்திலிருந்து வரும் ஒரு கானல் நீர் என தவறாக கருதுவது போலவும், அறியாமையால் மயங்கி உச்சத்தில் இந்த உலகத்தை குறித்த தவறான கருத்தை உருவாக்குகின்றன. ராஜ்யத்தில் உள்ள அரசர்களின் ராஜ்யம் போல மகிழ்ச்சியை நிலையற்றதாக கருதுங்கள். மனிதர்களின் துன்பம் நரகவாசிகளின் துன்பத்தை போன்றது. மேகங்கள் உடலின் குணங்கள். இரவும் பகலும் நிலையானவை அல்ல. மகிழ்ச்சியும் துக்கமும் நிலையானவை அல்ல. யாத்ரீகர்கள் அல்லது வணிகர்களின் ஒரு குழு என்றென்றும் குறையில்லாதது போல இந்த புலப்படும் உலகமும் நித்தியமானது அல்ல. எதுவும் என்றென்றும் நீடிக்காது. ஒரு பறவை அதன் இறகுகள் வளர்ந்த பின்னர் அதன் கூட்டை பயன்படுத்துவதை இழப்பது போல, அல்லது ஒரு பயணி ஒரு நதியை கடந்த பிறகு ஒரு படகை பயன்படுத்துவதை இழப்பது போல, அதேபோல் அறிவை அடைந்த பின்னர் பெருமையை வளர்க்கும் உலகில் என்ன பயன் உள்ளது? அதேபோல ஒரு சமநிலை கொண்ட முனிவர் தனது பாதையை விரைவாக தீர்மானித்து பற்றுதல் இல்லாமல் அலைய வேண்டும். ஒரு சந்திரன் பல நீர் பாத்திரங்களில் பிரதிபலிக்கப்படுவது போலவும், ஒரு நெருப்பு மர கூட்டத்தை வியாபிப்பது போலவும், ஒரே ஒரு காணக்கூடிய உயர்ந்தவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பெரிய வானம், மேகங்கள் மற்றும் அவர் மடத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் பற்றற்றவராக இருப்பது போல, கடவுள் தன்னால் படைக்கப்பட்ட உருவகப்படுத்தப்பட்ட உயிரினங்களுக்கு வெளியேயும் உள்ளேயும் பற்றற்றவராக வாழ்கிறார். அமைதியான அறிவு மற்றும் துறவியாக இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரை
நீர் தாமரை இதழை தொடாதது போல நல்லொழுக்கத்தால் தொடப்படுவதில்லை. ஞானி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான், குழந்தையைப் போல நடப்பான். குடிகாரன் தன் ஆடைகளை காணாதது போல அவன் தன் உடலை காண்பதில்லை. அரசனே, சூரிய உதயத்தில் இல்லத்தின் பொருள்கள் தோன்றத் தொடங்குவது போல ஞானி அறியாமையை அகற்றி பிரம்மத்தை உணர்கிறார். ஒரே பொருள் தனித்தனி கதவுகளுடன் புலன்களுக்கு பல குணங்களின் மூலமாக தோன்றுவது போல அதே பிரம்மம் அதை வெளிப்படுத்தும் வேதங்களிலிருந்து பலவாக தோன்றுகிறது. நரேஸ்வரரே, சிலர் இதை பிரம்ம பரமபதா என்றும், சிலர் இதை வைஷ்ணவதம் என்றும், சிலர் இதை வைகுந்தம் என்றும், சிலர் இதை சாந்தம் என்றும், சிலர் இதை பரம கைவல்யம் என்றும், சிலர் இதை அழியாத பரந்தம் என்றும் அழைக்கிறார்கள். சில கருத்துக்களில் இது அக்ஷரபாதம் என்றும், சிலர் இதை பராஷ்டா என்றும், சிலர் இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோலோகதம் என்றும், சிலர் புராண வேதம் இதை விஷாத நிகுஞ்சம் என்றும் அழைக்கிறது. இந்த உலகில் வாழும் மனிதன் அந்த நிலையை வேறு எந்த வழியிலும் அல்ல, அறிவு, துறவு மற்றும் பக்தி மூலம் அடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் சந்திர பகவான் பரமபுருஷர், பிதாமகர் பரமபுருஷர், அனைத்து ஆழ்நிலை பேரின்பங்களுக்கும் எஜமானரான பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடத்தை அடைய இயலும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பகவத்கீதையின் இந்த அறிவை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகரான பிரத்யும்னன் கரங்களை கூப்பி பக்தியுடன் வணக்கங்களை சமர்ப்பித்து அகஸ்திய முனிவரை வணங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான உதார, தர்ப்பண மற்றும் பிற கோடரிகளின் வெற்றி குறித்த அகஸ்திய மற்றும் பிரத்யும்ன மன்னரின் அறிவு குறித்த விவாதம் என்ற தலைப்பில் உருவான 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.